இஸ்லாமியம் வந்து அரேபிய மதம், கிறிஸ்துவம் வந்து யூரோப்பிய மதம். நீங்க எல்லாம் தமிழர்களே கிடையாது. தாய்மதத்துக்கு திருமன்ற வார்த்தை யார் சொல்லுவா? அந்த வார்த்தை நீங்க அனுமதிப்பீங்களா? அப்படி எல்லாத்துக்கும் காரணம் இருக்கு. நீ மாறாம போ, நான் ஒன்றும் சொல்லல. நீங்க ஏற்கனவே மாறிதான் இஸ்லாத்தை கிறிஸ்தத்தை ஏற்றுக்கிறீங்க. நான் அதை ஒண்ணுமே சொல்ல, உங்களை எல்லாம் வாங்கன்னு கூப்பிடல. நான் இந்து இல்ல. தமிழ் கடவுளாக அறியப்பட்ட முருகன், தமிழ் இறையோனாக அறியப்பட்ட முன்னோராக அறியப்பட்ட சிவன், தமிழ் மூதாதையாக இருக்கிற மாயோன் திருமால். இதையே நான் ஓ மதத்திலிருந்து வழிபடணும், ஓ சமயத்திலிருந்து வழிபடணும். நான் ஏன் சமயத்திலிருந்து என் இறையை வழிபட்டுக்கிறேனே, என்னுடைய மானியத்திலிருந்தே. சரி, நீ சொன்ன மாதிரி வைணவத்திலிருந்தே திருமாலை வழிபட்டுக்கிறேனே, என்னுடைய சைவத்திலிருந்தே வழிபட்டுக்கிறேனே. நான் ஏன் ஆரிய மார்க்கமான இந்த பிராமண மார்க்கமான இந்து மதத்துக்கு? சரி, தமிழன் என்னைக்கு இந்து என்று தன்னை கருதினானோ அன்னைக்கு செத்து போனதடா அவன் பண்பாடு. இதை நான் பேசல, ஐயா பெரியாரு. ஆரிய மார்க்கமான இந்து மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதாலேயே தமிழர்கள் தாங்கள் பெரித்த பேரினம் என்பதை, தனித்த பேரினம் என்பதை மறந்து போனார்கள். இந்து மதத்திற்குள் தாங்களும் ஒரு பகுதியினர் என்று கருதி கொண்டதாலேயே தங்களின் தன்மானத்தையும் தன்னாட்சி உரிமையும் இழந்து விட்டார்கள். யார் பேசுறது? பேரறிஞர் அண்ணா.